Hi friends, welcome to Village Vathi Vlog channel. இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னா அத வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லல. நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து பண்ணி கொடுக்க போறோம். நம்மளோட முத்தைய வந்து சொல்லட்டும். என்னங்க இப்படி சொல்லிட்ட? தெரியல. ஆமா फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனவங்க பிரியாணி சாப்பிடாம வந்திருக்க முடியாது. அப்படி பிரியாணி சாப்பிட்டவங்க இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிடாம வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நான்லாம் சாப்பிட்டதே இல்லையே. உன்னை எவனும் கூப்பிட மாட்டான். ஆமா फ्रेंड्स, அதுதான் பிரெட் அல்வா. அதை எப்படி அதே டேஸ்டோட நம்ம ஈஸியா நம்ம வீட்ல செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பாக்கெட்டில் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் ஸ்வீட் இருக்குது, சால்ட் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பிரெட்டெல்லாம் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரெட்டில் உள்ள கார்னர்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி செவந்து இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பொரிச்சமாக ரொம்ப கருவி போயிடும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கிட்டு பிரெட்டை பொரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக குறுக்க கட் பண்ணிக்கிறேன். இது போல் எல்லா பிரெட்டையும் கட் பண்ணிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட்லாம் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோம். இப்போ இந்த பிரெட்டெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அப்போ நம்ம பிரெட்டை போட்டு பொரிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இண்டக்ஷனை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா பிரெட்டையும் பொரிச்சிருவோம். பாருங்க, நம்ம போட்ட பிரெட் பீஸில் நல்லா செவந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி எடுத்து இதில் வச்சு கொஞ்சம் ஒரு அழுத்தினா அந்த கொஞ்சம் எண்ணெய்லாம் வடிஞ்சிடும். அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் இப்போ எல்லா பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம பிரெட்டெல்லாம் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இல்லை ரஸ்க்கு மாதிரி இருக்குது, மொறு மொன்று இருக்குது. இது கரெக்டான பதம் நம்மளுக்கு அல்வாக்கின்றதுக்கு. ஓகே, இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுத்து நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துப்போம். இதை இப்போ பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துப்போம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நல்ல சூப்பராக வாசம் வருது. நெய் கொஞ்சம் சூடாகும். நெய் ஊத்துனோனே வாசம் வந்துடுச்சு. முந்திரி பருப்பு எண்ணெய் எவ்வளவு இருக்கு? முந்திரி பருப்பு செய்வோம், என்னைக்காவது நல்லா தான் செய்வோம். அல்வா கிண்டுறோம், நிறைய போட்டு செய்வோம். மெல்ல நல்லா பொன்னிறமாக விட்டு முந்திரி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருந்தால் கருவிடும். அப்படியே ஒரு பாத்திரத்தை மாற்றிப்போம். இது நெய்யோடு வந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நம்ம அல்வாவில் நெய் சேர்க்க போகிறோம். அதனால் இதே நெய்யில் கொஞ்சம் இந்த திராட்சை, பாதாம் இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். கை எங்கே வருது? முந்திரி எடுத்து அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்துட்டு இதை அப்படியே நெய்யோடய அதில் மாற்றிக்கலாம். நல்லா இப்போ ஆசையாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அமுங்கின்னு போயிடும். இப்போ இதே பேனில் கொஞ்சம் ஜீனியை காய்ச்சி நம்ம எடுத்துப்போம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு நான் ஜீனி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் அந்த பிரெட்டுக்கு. இதை அப்படியே கொட்டிட்டு நம்ம எந்த கப்பில் ஜீனி எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த ஜீனை நல்லா கரைஞ்சி வரணும்.
அதுக்காக ரொம்ப பாவு மாரி காய்க்க வேணாம். ஜீனியெல்லாம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும், நம்மளுக்கு கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இதில் ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனை நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வச்ச ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ப்ரெட்டெல்லாம் அந்த ஜீராவில் முங்குற அளவுக்கு அமுக்கி விட்ருவோம். அப்படியே அந்த ஜீனி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு உரியணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். என்ன கலை, அல்வா சாப்பிட ரெடியாக இருக்கியா? அல்வா இருக்கட்டும்ப்பா. இந்த இங்கே பக்கத்தில் இருக்க இந்த பாதாம் முந்திரி பருப்பு கிண்ணத்து மேலே தான் என் கண்ணு போயிட்டே இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் ப்ரெட்டு. நம்ம அல்வாவில் முக்கியமே கிண்டுற பதம் தான். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா கட்டி பிடிச்சி போயிடும், இல்லை கருவி போயிடும். இப்போ 5 நிமிஷமாக நான் கிண்டிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும், ஃபுல்லாக அல்வா பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம அல்வா சூப்பர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் கரைஞ்ச பிறகு நான் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து சேர்த்துப்போம். இது கொஞ்சம் அந்த அல்வா டேஸ்ட்டை கொஞ்சம் ரிச்சாக காட்டும், அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு அந்த கலர் மாறணும், நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். கை விடாமல் கிண்டணும். அல்வாங்கிறது நெய் இல்லாமல் செய்ய முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க, கேஸில் வைக்காமல் இருந்தால். கேஸ்லேயும் வைப்பாங்களா, அதுக்கு சொன்னேன். எங்கே இருந்தா ஃப்ளேமுன்னு நான் வேறு லாக் ஆகிட்டேன். உனக்கு டாஸ்கே என்னன்னா மணி 5:30 ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிக்கணுமா? முடிக்கணும். இதெல்லாம் சன் டிவியில் மாஸ்டர் செஃப்பாக நடக்குது. டைமுக்கு முடிக்கணுண்ணா. ஏய் நீங்கள் வா, இதே கவர் பண்ண போதும். அதை அப்படியே பொரிச்சாச்சு. ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதை ஏன்ப்பா நீ முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கண்ணு போகும். நீ கேமரா விட எதையும் தொட முடியாது. 5 நிமிஷம் நல்லா கிண்டியிருப்போம். நம்மளுக்கு சூப்பராக அளவு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டலை போடலாம். அப்படியே என்னப்பா ஒரு முந்திரியை காணும், பாதாமை காணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ப்ரெட்டு சாப்பிடுச்சு. அதை நம்ம சாப்பிட்றப்போ அது டேஸ்ட் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாய் வீட்டு பிரெட் அல்வா ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்து நம்ம டேஸ்ட் சொல்லிடலாம். இப்போ எவ்வளோ நேரமாக தவம் கிடக்குறது சாப்பிட்றதுக்காக. சாப்பிடு. கரண்ட்டே பார்த்தீங்களா இல்லையா? அல்வா ஸ்பூனில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. கரண்ட்டில் வேணா சாப்பிடுவானா? கரண்ட்டில் சாப்பிடாம பாருங்க. இப்படி தாங்க சாப்பிட முடியும். போர் வரேன். சாப்பிடு. நிறைய எடுத்து சாப்பிடணும்ல, ஏமாத்துருவேன். எப்படி இருக்கு? உண்மையாக சொல்லு, எனக்காக சொல்லக்கூடாது. உண்மையாக சொல்லு. இல்லை, மெல்ட் ஆகிட்டேன். நல்லா இருக்கா? இல்லை, சரி நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். வேற லெவலுங்க. கண்ணை மூடாமல் சாப்பிட முடியல. அதான் சொன்னேன். உண்மையாக சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி வாயில் வச்சிங்கன்னா அந்த ப்ரெட்டுங்கிறதுக்கே ஞாபகம் வரல. செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக எதுவும் பொருள்லாம் போடல, ஈஸியாக கிடைக்கிறதா போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் கிடைக்கிறதா? என்னது பாதாமெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொட்டியில் விட கிடைக்கும்லானே அது. அதான் சொன்னேன். சரி சரி சாப்பிடுவார். இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னா ஃபுல்லாக அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிரியாணி தான் இல்லை. சரி ஓகே, மறுபடியும் தான் செஞ்சு சாப்பிட்ருவோம். அது பாய் வீட்டில் போனோம். நம்ம வீட்டில் அதே டேஸ்ட்டில் அல்வா செஞ்ச மாதிரி அதே டேஸ்ட்டில் பிரியாணி ஒரு நாள் செய்வோம். சரி ஓகே, அடுத்த கண்ணன் ரெடி ஆகிடுச்சு. பாய் வீட்டு பிரியாணி. ஓகே, முத்து வீட்டு ஸ்டைலில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீயே சொல்லிவிடு. இல்லை சொல்லு, நீயே சொல்லு. நீயே ஆரம்பிச்சா நீயே முடிச்சிருப்பா. நீயே முடிச்சிருக்கே. நீயே இல்லை, நான் இதை சாப்பிட்றதுல ஆர்வமாக இருக்கேன். நீயே முடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இல்லை சூப்பரான ஒரு கண்டென்ட் அதோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது கலை மற்றும் முத்து. பாய் பாய். வேறு லெவலுங்க.